ஏண்டா நீ பாத்துருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தானே பார்க்க போகிறோம். என்ன சொன்ன? ஏத்தா, நான் பார்த்துருக்கிற பொண்ணு உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏன் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கே பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனை பிடிக்கணும். ஏன்டா முனியாண்டி பிடிக்காது? அரச நாட்டுக்கே பிடிச்ச பையல அந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? ஏன் மகனே, கொம்பனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப நாங்கள் இல்லாமல? ஆமா, நீங்க எதுக்கு வரிய? கோட்டையம்மா, நாங்க மட்டுமா வர்றோம், பின்னாடி பாரு. ஏத்தா, இத்தனை பேர் கூட போனால் பொண்ணு கிடைக்குமா? முனியாண்டி, ஒத்த வீட்டுக்காரனா பணம் கொடுக்க மாட்டேன். அரச நாடே போனாத்தான் கொடுப்பேன். மாப்பிள்ளை, நீ ஒத்த வீட்டுக்காரன் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமாக அரசு நாடே கூடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா? இந்த வார மாப்பிள்ளை, தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கும். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன். வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேற சும்மா அறியா. ஏத்தா பழனி, எப்பா நல்ல லட்சணமா தான் இருக்க. மாம உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, நீ என்னத்தான் சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேக்குற? நீ பார்த்து யார சொல்றியா அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். தாருப்பா, எனக்கு ஒண்ணுதான், என் கூட எப்போ நீ இருக்கணும். அதுக்கு யாரும் சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் கல்யாணம். அது என்னத்தான் அப்படி சொல்லிட்ட? நான் ஒரு மூலையில இருந்தா எங்க அண்ணன் ஒரு மூலையில இருக்க போது நீ என் வீட்டுக்கு வரணும். ஏத்தா, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசினா நீ என்ன பற்றி யோசிக்கிற?